மேஷராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு. சிரிக்கிறதுல முத்துச்சிதறல் மாதிரி. கோபத்தாபங்கள மறைச்சுக்கிட்டு இனிமையான முகத்தை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணுங்கிற போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்க. அதை முடிக்கிறதுக்கான அபார சக்தியும் இவங்க இருக்கும். ஊரே ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு இவங்களை எதிர்த்து நின்னாலும் சரி, கொஞ்சம் கூட பயமே கிடையாது. போராடி வெற்றி பெறக்கூடியவங்க, வேங்கை மாதிரி வளம் வரக்கூடியவங்க. தன்மானம் தான் இவங்களுக்கு தலையே. யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மேஷ ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் மேஷ ராசிக்கு டிசம்பர் 31க்கு பிறகு இதுதாங்க நடக்க போகுது. ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுது, இல்ல இப்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தற்காத்துக்க முடியும். அதுதாங்க ஜோதிடம். புரியுதுங்களா? சோ இந்த 31க்கு அப்புறம் வரக்கூடிய புது வருஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, அதுல எந்தெந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவாவே நவகிரகங்களுடைய பேச்சிலேயே சனி பேச்சுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப பயப்படுறது வந்து ராகு கேதுவுடைய பேச்சு. சனி பகவானது நியாயக்காரகன், கர்மக்காரகன் ஏதாவது வந்து அடையாளப்படுத்திடலாம். ஆனா இவங்க 2 பேரும், டேய் என்னடா உங்களுக்கு கேரக்டர், நீ எங்களுக்கு நல்லது பண்ணுவீங்களா கெட்டது பண்ணுவீங்களான்ட்டு நீங்க கண்ணிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த வருஷத்துல இவங்களுடைய பயிற்சியினால மேஷராசி எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போறீங்க? ஒரு விஷயம் சொல்றேங்க. கண்டிப்பா இவங்க 2 பேரும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ண போறாங்க. அது எப்படி என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. இல்லம்மா நீ முன்னாடியே சொன்ன இவங்க ஒரு மாதிரின்னு வேற, நல்லது பண்ண போறாங்கன்னு சொல்ற. தொடர்ந்து நல்லது பண்ணுவாங்களா? இல்ல நடுவுல ஏதாவது எனக்கு வந்து கஷ்டத்த குடுத்துருவாங்களான்னு பயப்படாதீங்க. ஏன்னா போன வருஷம்லாம் ரொம்ப பட்டுட்டேன். இந்த வருஷத்துல எனக்கு வந்து தெம்பு இல்ல. எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, எனக்கு வந்து அமைதியா வாழ்றதுக்கான வழி பிறந்தா போதும்ன்னு யோசிப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இருக்காது. இவங்க 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு மேஷ ராசிக்கு நல்ல பலன்களையே கொடுக்க போறாங்க. மத்த கிரகங்களுடைய பாதிப்புல இருந்து உங்களுக்கு தற்காக்கிறது மட்டும் இல்லாம, மாறி மாறி இந்தா இத வச்சுக்கோ, இந்தா அத வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நன்மைகள மட்டுமே தொடர்ந்து செய்ய போறாங்க. அது என்ன? எப்படி? பார்க்கலாமா? மேஷ ராசி. காலபுருஷ தத்துவத்துல முதல்ல சொல்லக்கூடிய ராசி மேஷம். நெறைய பேர்கிட்ட ஏமாந்து நிக்கக்கூடிய ராசி. உங்கள பேஸ் பண்ணி தான் ஒரு பழமொழியே இருக்கு. "ஆடு யார நம்புது? வெட்டுறவன தான் நம்புதுப்பா. கசாப்பு கடைக்காரன் நம்பி தான் போய் தலைய குடுக்குது." சீவி சிங்காரிச்சு உங்கள வந்து வெட்டியிருப்பாங்க. சீவி சிங்காரிச்சு கூடவே இருந்து உனக்கு கடைசி வரைக்கும் எல்லாம் பண்றேங்கிற மாதிரி செஞ்சு உங்களுடைய மொத்த உழைப்பையும் சுரண்டியிருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, "ஈர துணிய போட்டு கழுத்த அறுத்துட்டாங்கப்பா." நெறைய நெறைய துரோகத்த வந்து தாங்கிக்கிட்டு, ஆனா இப்பவும் எப்படியாச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துரலாங்கிற போராட்டத்த மட்டுமே உசுரா புடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா தன்மானத்த சீண்டி சீண்டி தான் நெறைய இடங்கள்ல மத்தவங்க உங்கள ஜெயிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்போ நான் என்ன சூடு சொரணம் இல்லாம வாழட்டுமாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க, அதுக்கு நான் பதில் அத சொல்ல மாட்டேன். அப்படி கிடையாது. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சு வாழ்ந்துக்கோங்க. ஒருத்தன் வந்து உங்கள வந்து ட்விஸ்ட் பண்றான் அப்படின்னாக்கா, அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அவன் ட்விஸ்ட் பண்றான் அப்படின்னாக்கா, ஆமா அப்படிதான் சொல்லிட்டு ஒதுங்கிட்டு போயிட்டே இருங்க. நம்ம அப்படி சொல்றதுனால ஒண்ணும் நம்ம குறைஞ்சு போயிடுறதில்ல. தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறதுனால நெறைய இடங்கள்ல நாம தோத்து போய் நிக்கிறோம். இத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னு சொல்றேன். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ராகு, கேது. ஃபர்ஸ்ட் இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறார்? இவர பொறுத்தவரைக்கும், உடல் நலன்ல இருந்த குறைகளையும், குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளையும் இப்போ மாத்தி குடுக்குறார். "அப்பா, நான் வந்து தேவையில்லாத உனக்கு பிரச்சனை குடுத்துட்டேன். உடல் ஆரோக்கியத்த கெடுத்தேன். குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனைய குடுத்துட்டு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இனி அது பண்ண மாட்டேன்ப்பா. நான் நல்லவனா மாறிட்டேன்னு" சொல்லிட்டு இந்த ராகு பகவான் திரும்பி உட்கார்ந்துட்டாரு. இப்ப என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா? அதுக்கான செலவு நான் ஏத்துக்கிறேன். உனக்கு வந்து இந்த டாக்டர்ட்ட கூட்டு போய் நான் சரி பண்ணி குடுக்குறேன். அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க பொறுப்பேற்கிறாங்க. குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள இவங்க எங்கெங்கலாம் ஆட்டம் ஆடி உங்க குடும்பத்துல இருந்து பிரச்சனைய கொண்டு வந்தாங்களோ, அது எல்லாத்தையும் இவங்களே சரி செய்றாங்க. அடுத்தா ராகுவ பொறுத்தவரைக்கும் இப்ப என்ன பண்றாரு? சரி செய்றது மட்டும் இல்லாம, விபரீதமான ராஜயோகங்களை உண்டாக்குறாரு. வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வசதிகள் பெருகும். குடும்பத்துல கும்மி அடிச்சாங்க இல்லையா? தம்பதிகளுக்கிடையே நடந்து வந்த யுத்தமே நடந்திருக்கும். சண்டை சச்சரவு. நீ என்ன, நான் என்ன அப்படிலாம் வந்து
ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பீங்க. சிலர்லாம் கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். அதெல்லாம் நீங்கி, "அப்பா நாமலாம் அப்படி இருந்தோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு ஒரு புரிதலோட வாழ்க்கைய நடத்தக்கூடிய அளவுக்கு நல்லுறவு தொடரப்போகுது. அடுத்து குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. குறிப்பா இவரு என்ன பண்றாருன்னா, இந்த காலகட்டத்துல திடீர் பயணங்கள கொடுக்குறாரு. அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன கொடுக்கும். இவரு இன்னொரு விஷயம் உங்களுக்கு பண்ணியிருப்பாரு. வீண் பயத்த குடுத்திருப்பாரு. அலைச்சல அதிகமா குடுத்திருப்பாரு. இது எல்லாமே இப்ப சரியாகுது. நீ பயப்படாதன்னு சொல்றாரு. அலைச்சல்லாம் இல்ல. நீங்க இங்கேயே உட்கார்ந்து வேல பாரு. இதுலயே உனக்கு நான் அதிக லாபத்த குடுக்குறேன்ற அளவுக்கு எல்லாமே சாதகமா இருக்க போகுது. ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த பத்திரப்பதிவு செய்றப்போ சொத்து பத்திரத்த படிக்காம வந்துட்டு கையெழுத்து போடுறது, புதுசா ஏதோ ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறப்பலாம் வந்துட்டு எதையுமே கவனிக்காம போடுறது, இது எதுவும் இருக்கக்கூடாது. எத எடுத்தாலும் சரிங்க, மேஷ ராசி எல்லா விதத்திலயும் கவனமா இருக்கணும். நல்ல நேரம் தான். பட் இருந்தாலும் நல்ல நேரத்த அது நல்ல நேரம் பயன்படுத்துறதும், நல்லத கெட்டதா மாத்துறதுக்கும் நம்ம கவனமா இருந்தா மட்டும் தான் சரி செஞ்சுக்க முடியும். அடுத்ததா, இவரால உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் நீங்குது. உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகள் மறையுது. இவரு அமைப்பு அப்படிங்கிறது பெரிய பதவிகள்ல இருக்கவங்களுடைய நட்பு கொடுக்கிறாரு. மகன், மகளுடைய திருமணத்த சிறப்பா நடத்தி வைக்கிறார். சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் வரும். இது கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க, புதிய முதலீடுகளை செய்வீங்க. கூட்டு தொழிலும் உங்களுக்கு அதீத லாபத்தை கொடுக்கும். இதே பங்குதாரர்களுக்கிடையே உங்களுக்கு அப்பப்ப சண்டை சச்சரவும் வந்திருக்கும். அட இந்த தொழிலே வேணாம்ப்பா விட்டுட்டு போயிடலாம்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனா, இப்போ அந்த உறவு அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும். இறுதியில உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. "நீ சொல்றது கரெக்ட் தான்பா. நான் தெரியாம பேசிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க. ஒரு மாறுபட்ட அணுகுமுறையினால உங்களுடைய உயர் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகள் கவர்ந்து இழுக்கும். அதன் காரணமா பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அடுத்து கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல புகழ் அடைவீங்க. வசதி வாய்ப்புகள் பெருக போகுது. இவரை தொடர்ந்து கேது பகவான் என்ன பண்றாரு தெரியுங்களா? இதுவரைக்கும் இவரு குடுத்த கஷ்டத்தெல்லாம் அடுத்தடுத்து மாத்துறாரு. எந்த வேலையும் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைய தந்துட்டு இருந்தாரு இல்லையா? இப்போ நீங்க எடுக்கிற வேலை எல்லாமே எளிமையா முடிச்சு குடுக்குறாரு. குறிப்பா இது மட்டும் நான் பண்ண மாட்டேன். அடுக்கடுக்கா விபரீத ராஜயோகங்கள குடுக்குறாரு. ராகபவன் என்ன பண்ணாரு? ராஜயோகத்த குடுக்குறாரு அப்டின்னா, இவரு ஆ நான் வந்து நீ 1 அடுக்கு குடுத்தா நான் 2 அடுக்கு குடுப்பேன். அப்படிங்கிற மாரி அடுக்கடுக்காய் ராஜயோகம். எவ்வளோ நல்லா கேட்கறதுக்கே. இவருடைய இந்த ராஜயோக பலன்கள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கணும் அப்டின்னாக்கா, விநாயகருடைய வழிபாட்ட தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. இன்னும் அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். வேதங்கள படிக்கிறது, அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள புரிஞ்சுகிட்டு, அது உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துறது இன்னும் சிறப்பான பலன்களை அதிகப்படுத்தும். தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறத நீங்க ஒதுக்கி வைக்கணும். மேலும் இந்த காலகட்டத்தில உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த கேதுவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயங்கள் அப்படின்னாக்க, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டவங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். மகன், மகள்களுக்கு அயல்நாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். புதுசா வேலை கிடைக்கும். வேற்று மதத்தை சேர்ந்தவங்க, வேற்று மொழி பேசுறவங்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. கூடாத பழக்கவழக்கங்கள் உங்கள விட்டு ஒதுங்கி போகுங்க. குறிப்பா இந்த கேது வந்துட்டு எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டீங்களோ, அது எல்லாத்தையும் வந்து திரும்ப குடுக்குறாரு. இழந்ததை திரும்ப குடுக்குறாரு. கவலைகளை மறையச் செய்றாரு. மேலும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கஷ்டத்த குடுத்திருக்கும். படபடப்பா இருந்திருப்பீங்க. வீணா டென்ஷன் இருந்திருக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மை, சோர்வு, சலிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள ரொம்ப வந்து டவுன் பண்ணியிருக்கும். பட் இப்ப அது எல்லாமே உங்கள விட்டு போகுது. தைரியமா, தன்னம்பிக்கையா எதையும் ஒரு கை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய துணிச்சல் அதிகமாகும். அடுத்ததா சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு சொத்து சம்மந்தமா அலைஞ்சுகிட்டு இருக்கீங்களா? அது உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயரும். இந்த கேதுவினால பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்னு பார்த்தோம்னாக்க, மன உளைச்சல்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்த பத்தி பாடா படுத்தி எடுத்திருப்பாரு இந்த கேது பகவான். கர்ப்ப சிதைவு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். உடல் கோளாறு இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி இருக்கவே இருக்காது. உடல் ஆரோக்கியம் சீராகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இப்ப கூடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும். ஆல்ரெடி வேலையில இருக்கீங்களா? மேல் அதிகாரிங்க உங்களுக்கு குடுத்து வந்த தொல்லைகள் நீங்கி, உங்களுக்கு நன்மைகள் விளையும். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு போராட்டங்கள் நீங்கும். கடைய வந்து வேற இடத்துக்கு மாத்துவீங்க. கூட்டு தொழில்ல பங்குதாரர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த கசப்பான அனுபவம் வந்துட்டு மறையும்.
தொழில வந்துட்டு சிறப்பான லாபத்தை கொடுக்கும். அதான் உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு உங்கள வந்து வெறுத்து போன மேலதிகாரிங்க, இனி வழிய வந்து உன்கிட்ட பேசுவாங்க. "தப்புதாம்பா உன்ன புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ நல்லா வேலை செய்ற. உனக்கு பதவி உயர்வு பார்க்கலாம்." அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உன்னுடைய கடின உழைப்புக்காக பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் இப்ப கிடைக்கும். ஆக மொத்தல இந்த ராகுவும், கேதுவும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய ஒதுங்கி இருந்த வாழ்க்கை, ஒடுங்கி போன வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரதோட, திடீர் யோகம், வசதி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி தான். மாறி, மாறி நல்லத செய்றாங்க. இவங்க நல்லது செய்யறது மட்டும் இல்லாம, மத்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இல்லாட்டி கூட, அதையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அரண அமைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. எந்த அளவுக்கு யோகமான காலம் அப்படிங்கிறத நீங்க இப்ப உணர்ந்திருப்பீங்க. வரக்கூடிய 2025 இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பெயர்ச்சிகளாக இருக்க போதுங்கிறத உணர்ந்துக்கோங்க. மேலும் உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, வேலூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகில் ஆம்பூர் அப்படிங்கிற ஊர்ல அருள் பாலிக்கூடிய அபயவள்ளி சமேத ஸ்ரீ நாகரத்தின சுவாமி இவருடைய வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனுடன் சேர்த்து பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க, கட்டிட தொழில் செய்றாங்க இல்லையா? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனால வெற்றிகள் தொடரும். ஏதாவது பொருட்கள வாங்கி கொடுத்தா கூட சரிங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். சோ ராகு, கேது பாம்பு கிரகங்கள், நிழல் கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாரி பலன் கொடுக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேருமே மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தர போறாங்க. சோ இதனுடன் சேர்த்து இந்த ராகு கேதுவுடைய பலன்களை இப்படியே நீங்க வருஷம் முழுக்க அனுபவிக்கணும்னு நினைச்சுனாக்க, ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளிக்கிழமையிலயும் ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால தொடர்ந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுபவிக்கலாம். சோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தத்துல இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மேஷ ராசிக்கு இன்பமான வாழ்க்கை, ஈடு இணையில்லாத செல்வம், உயர்ந்த பதவி, உயர்வான வாழ்க்கை நிலை அமைய போகுது. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.